குட் மார்னிங். நம்ம வந்து இப்போ ஃபாஸ்ட்டில் வந்து அடிக்கடி ஏதாச்சும் ஒரு ஒரு ஃபுட்பால் மேட்ச் இல்லை ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா உடனே வந்து என்ன பண்ணுறானுங்க, எல்லாத்தையும் கொளுத்துறது, மக்களை வந்து தொந்தரவு கொடுக்கறது, காரெல்லாம் வந்து கொளுத்திடுறது, கடையை உடைக்கிறது. இது வந்து பல காலமாக நடக்குது. இது எத்தனை பிரசிடென்ட் வந்துட்டு போனாலும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்க போனால், மெயின் இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து கோர்ட் லா பிரகாரம் பார்த்தா அடிக்கக்கூடாது யாரையும். அதை வந்து டொக்ட்ரின் அதை மாற்றணும். அது அதை மாற்றாத வரைக்கும் இது ஒன்றும் திருந்தாது, இந்த நாடு திருந்தாது. இதை செய்கிறதெல்லாம் யாருன்னா மெயினாக எத்தனை வருஷம் வெளியில் உள்ளவனுங்க தான். ஆனால் இங்கே பிறந்த பிள்ளைங்க தான் அவனுங்க. ஆனால் அவனுங்க ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இதான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதை நம்ம சொல்லக்கூடாது எதையும் பர்டிகுலராக இது பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரன் இங்கே உள்ள இங்கே உள்ள ஒரிஜினல் ஃப்ரெஞ்சுக்காரன் செய்யலை. இதுக்குன்னு ஒரு கட்சி ஒன்று வச்சுருக்கானுங்க. அங்கே உள்ள வக்கீலை வச்சு இதை ஏற்கனவே குழப்பத்தை உண்டு பண்ண நாட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணணும். எப்போ ஏன்னா அவங்க இந்த நாட்டில் தான் சாப்பிட்றாங்க. இந்த நாட்டு காசை வாங்கி தான் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டுக்கு எதுவும் வந்து திருப்பி செய்கிறது கூட தேவையில்ல. எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறது இதுதான் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து கண்ட்ரி ஜெர்மனி இருக்குது, இங்கிலாந்து இருக்குது, ஈவன் இல்லை இட்டாலி, ஸ்பெயினில் கூட இந்த மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவானுங்க, சாதாரணமாக இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பை வச்சு அடிப்பானுங்க. இங்கே வந்து பார்த்தா பிக் பாக்கெட்டும் அதிகம். இந்த ரொமானியக்காரனு வந்து இங்கே வந்து அப்படியே பிடுங்கிட்டு போகிறது. ஆனால் போலீஸை அடிக்கக்கூடாதான், மைனரை உள்ளே வைக்கக்கூடாதான். இன்னும் இந்த சட்டத்தை பழைய அந்த பஞ்சாமிரதமான சட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் மக்களுக்கு தானே இது கெடுதி. நீ உக்ரைனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுற, நான் உலகத்தில் வல்லரசுன்னு சொல்கிறேன், ஆனால் இங்கே உள்ளூரை நீ காப்பாற்ற மாட்டேற. இது என்ன பாலிட்டிக்ஸ் இது? இதை வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறானுங்களா தெரியாமல் செய்கிறானுங்களா? இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. திருப்பி எலெக்ஷன் வருது 2027. ஏற்கனவே இருந்த ஒரு பிரீமியர் மினிஸ்டர் நிற்க போகிறாரு. அவர் சொல்கிறா நான் உலகத்தையும் மாற்றிடுவேன், ஃப்ரான்ஸ் முன்ன மாதிரி கிடையாது, உலகத்தில் ஃப்ரான்ஸை வந்து கொண்டு வரணும். எப்படிப்பா நீ தானே இப்போ பிரீமியர் மினிஸ்டர் இருந்த? அவர் பேர் அட்டால்.